தமிழகம் முழுக்க பரபரப்பாக பேசப்படும் விஷயம் ஸ்டாலின் கனவில் இடியாய் இறங்கிய செய்தி. ஆட்டம் ஆரம்பமானது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. தமிழக காவல்துறை எல்லாம் தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டிற்கு வந்துள்ளது. மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என திமுக கூறி வரும் நிலையில் தற்போது அந்த பேச்சுக்கு முடிவு கட்டும் விதமாக மக்கள் பொதுவெளியில் திமுக ஆட்சியின் அவலத்தை பேச தொடங்கியுள்ளனர். இது திமுகவுக்கு எதிராகவே திரும்பியிருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழ்நாடுதான் இந்தியாவில் பாதுகாப்பான மாநிலம் என மேடைதோறும் விளம்பரமாக வீண் பேச்சு பேசி வந்தனர். ஆனால் ஒரே நாளில் தமிழகத்தில் நடந்த சம்பவம் எல்லாம் திமுக அரசின் பாதுகாப்பை பெரும் கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறது. மானாமதுரை முதல் நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி வரை நடந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு குறைவாக இருப்பதை காட்டுகிறது. மக்கள் தங்கள் வீடுகளிலும் தெருக்களிலும் பாதுகாப்பாக உணர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தலித் இளைஞர் ஆகாஷ் காவல் நிலைய விசாரணைக்காக சென்றார். ஆனால் அவர் உயிருடன் திரும்பவில்லை. அரிவாள் தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை கைதி வார்டில் அனுமதிக்கப்பட்டார். அவரது குடும்பத்தாருக்கு மூச்சுத்திணறல் காரணமாக மரணம் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவரின் குடும்பமோ காவல்துறையினரின் கொடுமை மற்றும் சாதி அடிப்படையிலான அவமதிப்பால் இந்த மரணம் ஏற்பட்டது. நீதியை காக்க வேண்டிய இடமே அவரது உயிரை பறித்த இடமாக மாறிவிட்டதாக தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் திமுக ஆட்சியில் 27வது காவல் மரணம் என குறிப்பிடப்படுகிறது. அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக வேலை பார்த்த முனீஸ்வரன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவரது கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் சாதாரணமாக உழைத்து வாழும் ஒருவருக்கு கூட பாதுகாப்பு உள்ளதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. வேலைக்கு செல்லும் ஒரு மனிதன் மாலை வீடு திரும்புவாரா என்ற பயம் மக்களிடம் உருவாகி இருக்கிறது. நாமக்கல்லில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமிக்கு திமுகவை சார்ந்த இளைஞரணி நிர்வாகி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்தது என 2 வயது குழந்தைகள் முதல் 70 வயது மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனால் மக்கள் அச்சமின்றி வாழ வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் வேண்டும் என நேரடியாக மக்களே தெரிவிக்கின்றனர். இதன் மூலம் ஸ்டாலின் நினைத்த கனவு எல்லாம் வீணானது என்றே கூறப்படுகிறது. மக்களிடம் தற்போது மாற்றமும் உண்டாகியிருக்கிறது.